ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரஸ்க் அல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 15 ரஸ்க் எடுத்திருக்கேன். முந்திரி தேவையான அளவு எடுத்திருக்கேன். நெய், சர்க்கரை இதுவுமே ரஸ்க்குக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரஸ்க்கை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பாதி நெய் தான் சேர்த்துக்க போகிறேன். முந்திரி வறுக்க மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி உங்கள் விருப்பப்படி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. முந்திரி பொன்னிறமாக வறுபடணும். இந்த அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ முந்திரி வறுபட்டுடுச்சு, எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம பொடிச்சு வச்ச ரஸ்க் தூளை போட்டுக்க போகிறோம். இதை ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுபட்டதும் இதெல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து எல்லாம் கொஞ்சம் கெட்டிப்பட்டதும் நம்ம அடுத்து சர்க்கரை போட போகிறோம். சர்க்கரையும் ரஸ்க்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம சர்க்கரை கரையிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்று சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் பாலும் சேர்க்க போகிறோம். பால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பால் சேர்க்கறதுனால அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற நெய்யும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நல்லா சுருண்டு வரும் அல்வா. அந்த டைம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.